இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற விஷயம், மயில் இறகை வீட்டில் வைத்திருந்தால் செல்வம் பெருகும் அப்படின்னு சில ஜோதிடர்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை, நிஜம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மயில் இறகு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம பார்த்தாலே, மயில் வாகனம் முருகப்பெருமானுடைய வாகனம். அடுத்தது கிருஷ்ணர், அவருடைய தலைப்பாகையிலேயுமே மயில் இறகு இருக்கும். இந்த மயில் இறகு வைத்திருந்தால் பணம் கொட்டும், பணம் பெருகும், செல்வ வளம் கூடும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க சில பேர். ஃபர்ஸ்ட், நமக்கு இந்த மயிலிறகை வைத்தால் செல்வ வளம் பெருகுதோ இல்லையோ, கடவுளின் இறைவனின் அருள் வளம் பெருகும். அது உண்மை. அந்த இடத்துல முருகப்பெருமானின் வாகனமான மயில் வாகனத்தின் இறகு, மயில் இறகு இருப்பதனால் நமக்கு முருகனுடைய ஒரு கனெக்டிவிட்டி தொடர்பு வரும். சைவர்களாக இருந்தால் அல்லது முருகனை கும்பிடுபவர்களாக இருந்தால், இதே கிருஷ்ணரை கும்பிடுபவர்களாக வைஷ்ணவர்களாக இருந்தால் கிருஷ்ணரின் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு தொடர்பு வரும். ஸோ அதனால இறை சக்தி என்பது நமக்கு அங்கு வரும். அது கன்ஃபார்ம். அதனால நமக்கு பணம் வருமா வராதாங்கிறது அடுத்த விஷயம். அதனால் மயிலிறகு வைக்கிற இடத்துல எல்லாம் காசு கொட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இறை சக்தி வரும். இறை சக்தி வந்தால் மற்ற வளங்கள், அது செல்வ வளமாக இருக்கலாம், சுபிக்ஷமாக இருக்கலாம், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கலாம், இப்படிப்பட்ட மற்ற நமக்கு தேவையான, மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரும். இந்த மயிலிறகு விஷயத்தில் முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசாக இருந்தபோது படிக்கிற காலத்துலலாம் மயிலிறகை நம்ம படிக்கிற புஸ்தகத்துக்குள்ளே வச்சுப்போம். மயிலிறகு குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது குட்டி போடாது. எப்படி இறகு குட்டி போடும்? ஆனால் நமக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம், தெம்பு, ஒரு உற்சாகம், ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். நமக்கு கூடுதல் மார்க்கு கிடைக்கும் மயிலிறகை வச்சா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்படித்தான் இந்த விஷயமும், இந்த மயிலிறகை வச்சா செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறதும் இது மாதிரி தான். அதனால் மயில் இறகை எப்போவுமே நம்ம அதை வீட்டில் வச்சுக்கணும்னு விரும்பினால் சுவாமி படங்கள் இருக்கிற இடத்துல வைக்கிறது எப்போவுமே விசேஷம். அதை பீரோவில் இல்லை லாக்கரில் இல்லை காசு வச்சுருக்கிற அயன் சேஃபுக்குள்ளேயோ அங்கே வைக்காமல், சுவாமி படங்கள் வச்சுருக்கிற கபர்ட்லேயோ சுவாமி ரூம்லேயோ, முடிந்தால் முருகனுடைய படத்துக்கு பக்கத்தில் வைக்கிறது நமக்கு எப்போவுமே விசேஷம். அதனால் ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு இறைவனுடன் வரும். குறிப்பாக முருகப்பெருமானுடையதோ இல்லை கிருஷ்ணர் இருந்தால் கிருஷ்ணர் படத்துக்கு பக்கத்தில் கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. அதன் மூலம் சில நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும். அதனால் மயில் இறகை தாராளமாக வையுங்கள். நிச்சயமாக பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அந்த இடத்துல வரும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசுல நல்ல எண்ணங்கள் வரும். கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் போகும். காரியங்கள், தடைகள், காரியங்கள் இருக்கிற தடைகள் எல்லாம் குறையும், நீங்கும், விலகும். முருகப்பெருமான் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் முருகனுக்கு காவடி எடுக்கிற போது, அந்த மயில் இறகு பார்த்துருப்பீங்க, காவடி எடுக்கிற போது மயில் இறகாலே காவடி பண்ணியிருப்பாங்க. அந்த மயில் இறகால காவடி எடுக்கும் பொழுது முருகனுடைய வாகனமான மயில் மூலமாக நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு
ஒரு உந்துதல், ஒரு புரிந்துணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். எந்த சுவாமியினுடைய வாகனம் எடுத்தாலும் மயில்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பறவை. அப்படிப்பட்ட அந்த பறவையினுடைய இறகு, அதில் பண்ணின காவடி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது, அற்புதமானது. எனக்கு தெரிந்து எந்த சுவாமி எடுத்தாலும் மயில் இறகுல மாதிரி வேற எந்த சுவாமியினுடைய மிருகங்களோ பறவைகளோ வைத்து நாம் வந்து காவடி எடுக்கிறது கிடையாது. இப்போ சர்ப்ப காவடி கூட இருக்குது. பட் சர்ப்ப காவடி கூட அதில் சில நியமங்கள் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, எல்லாராலையும் முடியாது. அதுவும் சில இடங்களில் இப்போ அது வந்து தடை பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் இந்த மயில் இறகு காவடிங்கிறது எல்லாருமே பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு எடுக்கக்கூடிய ஒரு காவடி, ரொம்ப விசேஷமான காவடி. அப்படிப்பட்ட இந்த சிறப்புக்கள் கொண்ட மயில் இறகை வீட்டில் சுவாமி அறையில் வைப்பது ரொம்ப விசேஷம், அற்புதமானது, நல்ல சக்தியை தரக்கூடியது. சஷ்டி தினங்களிலோ, விசாக நட்சத்திர நாள்லையோ, செவ்வாய்க்கிழமையிலையோ, கிருத்திகை அல்லது கார்த்திகை நட்சத்திர தினங்களிலோ நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும்போது மயிலையும் சேர்த்து வழிபடுங்க. ஏன்னா அந்த மயிலுங்கிறது நேச்சுரல், இயற்கையானது. இப்போ பிளாஸ்டிக்கில் கூட வந்து மயில் இறகு இருக்குது, அதை பற்றி நான் பேசலை. இயற்கையான மயில் இறகையும் சேர்த்து வழிபடுங்க, வீட்டில் வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மயில் இறகால் விசிறி இருக்கும். அந்த விசிறியால் நம்மளை விசிறிக்கலாமா அப்படின்னா அது கூடாது. அது யாருக்கு உரியதுன்னு சொன்னால் சுவாமிக்கு தான். கோவில்களில் தீபாராதனை பண்ணும் பொழுது சோடச உபசாரம் செய்வாங்க, சோடச உபசார தீபாராதனை. அப்போ பார்த்திங்கன்னா குடை, கொடி, ஆலவட்டம், சாமரம் இதெல்லாம் வீசும் பொழுது இந்த விசிறி அதாலேயும் வந்து சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம அந்த மயிலிறகால விசிறியில் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறது, சாமரம் அந்த விசிறியால் வீசுறது வந்து ரொம்ப விசேஷம். அதனால் அது வந்து சுவாமிக்குரியதை தவிர நம்ம மனுஷனுக்கு விசிறத்துக்குரியது மயிலிறகு கிடையாது. சில பேர் வந்து அதை பயன்படுத்தி இருக்கலாம், அந்த காலத்தில் மன்னர்களோ இல்லை வேறு யாரும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதற்கு உரியவர் யாருன்னா சுவாமி தான். அது முருகனாக கூட இருக்கலாம், வேறு சுவாமிகளுக்கு கூட அந்த மயிலிறகால் சோடோபசாரம் பண்ணும் பொழுது அந்த விசிறி வீசுவார்கள். சிவனாக கூட இருக்கலாம், அம்பாளாக கூட இருக்கலாம். இப்படி அற்புதமான பலன்களையும் அற்புதமான சக்தியையும் கொண்டது தான் இந்த மயிலிறகு என்பது. இந்த மயிலிறகு விசேஷமானது. எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம்.